சூடா இருக்குல்ல? சுடுது பரவாயில்லைங்க. ஏய் நான் சொன்னேன், அவன் செஞ்சுட்டான். வழக்கமா நான் தான் அவனுக்கு டீ ஆத்தி கொடுப்பேன். இப்போ அவன் அவனுக்கு சூப் ஆத்தி கொடுக்குறான். என்ஜாய். டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? ரைட்டுக்குன்றதுனால ஒரே சூப் தான் குடிச்சேன், இல்லைன்னா 2 சூப் குடிச்சிருப்பேன். வேணாம் வேணாம் வேணாம். 10 ரூபாப்பா. இல்ல சேஞ்ச் இருக்கு வச்சுக்கோ. சரி வா. என்னப்பா அது? சங்கீதாவை காட்டுறேன் தண்ணி காட்டுறேன். சங்கீதாவை எப்ப காட்டுவேன்? பாஸ், காதல்ல காத்திருக்கதான் பாஸ் சுகம். நல்லா ஃபீல் பண்ணுங்க பாஸ். பாஸ் கொஞ்சம் ஸ்டைலா நில்லுங்க. இந்த கெட்டப் நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஸ்டைல்னா எப்படி? நில்லுங்க சொல்றேன். இது ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலமா ரொம்ப இருக்கு. டேய், நான் என்ன மாதிரி நின்னுக்கிறேன்டா. முதல்ல எப்படி நின்னீங்க? முதல்ல காலை தூக்கி நின்னேன். போங்க, கால் எடுத்து வைங்க. மறுபடியுமா? பார்த்து பிடிச்சுக்க போகுது. ஸ்டைலா பாருங்க. நல்லா லுக் கொடுங்க. இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? கேரா இருக்கு. லவ் சிம்டம்ஸ் பாஸ். அண்ணி வர நேரம் ஆயிருச்சு. கண்ணாடி போடுங்க. சூப்பர் சூப்பர். ஏன் பாஸ் கண்ணாடி போட்டது இல்லையே? ஐயோ அங்க பாருங்க, அண்ணி வராங்க. பாஸ் அப்படியே அண்ணிக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் தானே போய் பேசணும். ஆயுஸ் ப்ரோ நீங்க தானே வாழ போறீங்க. ஒரு மணி நேரம் மட்டும் நான் உங்க பயோடேட்டா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு வந்துடுறேன். ஓகே நீ பாத்துக்க. ஓகே. ட்ரம்ஸ் உருண்டு போறத பாத்தீங்களா பாஸ்? டேய் நல்லா வாசிப்பாடா. உங்களை விட நல்லாவே வாசிப்பான். நான் என்ன வாசிப்பேன்? ஒண்ணுமே வாசிக்க மாட்டேன். ஊர்மிளாவை சங்கீதம் மாத்திட்டோம். என்ன நடக்க போதோ? எவ்வளவு நேரம்? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே. அவர்தான் எங்க சித்தப்பா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அச்சச்சோ. பாஸ் ட்ரம்ஸ் வாசிக்கிறத வாட்ச் பண்ணாம அண்ணி உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க பாஸ். ஐயோ பாவம். அவர் என்ன 3 மாசம் தான் இருப்பாராம். 3 மாசமா? இன்னும் 90 நாள் தான் உயிரோட இருப்பாராம். அதாவது அவர் மூளையில வந்து கட்டி வந்திருக்கு. எந்த டாக்டர்லயும் கட்டி அவுக்கவே முடியலையா? அதெல்லாம் ஒரு மெடிக்கல் டேர்மா டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி. அதுக்கு தான் நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. நான் என்ன ஹெல்ப் பண்ணனும்? அதாவது அவருக்கு சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர். இது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனா யார்கிட்டயாவது காதலை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. அவர் ஏதாவது பேசினாருன்னா ஆமா ஓகே இப்படி ஏதாவது சொன்னா போதும். ஓகே ஓகே. அவர் 2 கண்ணால என்ன பாக்குறதும் வா வா பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. எனக்கும் அப்படிதான் பாஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் லவ் பண்ற பொண்ணோட பேரு சங்கீதா. அதுக்கு இப்ப என்கிட்ட சொல்ற? நீ தானே மதனை லவ் பண்ற? ஆமா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் மதனுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? இருக்கு. நீ அவனை ஒன்னா சேரணும்ல? ஆமா. அப்ப இதுலயும் உனக்கு சம்பந்தம் இருக்கு. வா வா. சரி. டேய் அவங்க வராங்கடா. பாஸ் அண்ணி வராங்க. நேரா நில்லுங்க. ஸ்டடி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பாஸ் உங்களை பத்தி ஃபுல்லா சொல்லியாச்சு. ஹலோ. பை தி பை ஐ அம் வாதி. எந்த கிளாஸ்க்கு வாதி? பாஸ் அண்ணி சூப்பரா பேசுறாங்க பாஸ். ஏங்க வாத்தியநாதன்ங்க. வாதிநாதன். அந்த வாத்தியநாதனா? வாதிநாதன் சங்கீதா. சூப்பரா இருக்கு. கேவலமா இருக்கு. ஏன்டா பக்கத்துல வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. என்ன பத்தி என்ன சொன்னாரு? ரொம்ப நல்லாவே சொன்னாரு. என்ன பத்தி? ஓகே, உங்களை பத்தி? என்ன பத்தி என்னடா சொல்றது? நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடை வச்சிருக்கேன். பேசிக்கலா நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வாசிப்பேன். வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா விடிய வாசிப்பாரு. போங்கப்பா போடா. பாஸ் உங்களுக்கு 2 உளுந்தோட சொல்லவா? போடா. நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. போ போ. இருக்கட்டும். திண்ணை உட்காருங்க. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கிருந்து வந்தது. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சு. ஆனா நீங்க பேச பேச எனக்கு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்கு.
தேங்க்யூ. ஆமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? வாசிப்பேன், பட் எது கொண்டு வரலையே. அதான் வாய் இருக்கே. வாய் பேசுறது தான். பாடுங்க. அதாவது முதல் மீட்டிங்ல பாட்டு பண்ணா போர் அடிச்சிடும். அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா உனக்காக நான் பாடுறேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சோ கியூட். போறாளே, தொட்டு போறான், தொட்டு போறான். ஏன்டா அப்படி பயப்படுத்துறீங்க? பேசிட்டீங்களா பாஸ்? பேசினாங்க. ஓகேயா? ஓகே. ஏங்க எதுக்குங்க இந்த பில்டப்? இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போறப்போ என்ன மட்டும் பார்த்துட்டு இவ என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏங்க உங்களை ரசிக்கிறது நான், நீங்க எதுக்கு இந்த டை எல்லாம் அடிச்சுக்கிட்டு? இத பாருங்க, வயசாக ஆக மனுஷனுக்கு ஏன் நிறைக்கிறது தெரியுமா? சொல். நாம முடிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ மனசுல இருக்க அழுக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுறோம். அதனாலதான் வயசாக ஆக முடி வெள்ளையா வெளுப்பா நரைச்சு போகுது. இத நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஏன் இப்ப கூட ரஜினி, அஜித்த பாருங்க, ஒயிட்டா வண்டர்ஃபுல்லா இருக்காங்க. ஏன் தெரியுமா? நீ சொல்லு. லுக்குங்க, லுக். என்ன மாதிரி? அப்படி வச்சுக்கோங்க. முடி முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அதனாலதான் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லாஜிக்லயே சொல்லிட்டடா. நீ எங்கயோ இங்க கால. இதுக்கு மேல உங்களை விட்டு வைக்க முடியாது. கிளம்புங்க. என்ன கிளம்புங்க ஆபீஸ்க்கு. போறேன். என்ன அவசரம்? போறேன். வெயிட், நான் என்ன சொல்றேன்னா போங்க. ஆமா, படத்துல உலகநாயகன் கிஸ் பண்ணா மட்டும் சோ கியூட் அப்படின்னு பாப்பீங்க. நாங்க பண்ணா மட்டும் பிகு பண்ணிக்குவீங்க. ஒன் மோர் ஒரு நிமிஷம். என்ன? இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துடணும்ல? புரிஞ்சது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ட்ரீட்டா? ரொம்ப வழியாதீங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், அதை சொன்னேன். கோயிலுக்கு போகணுமா? அவ்வளவுதானா? நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். சொல்லணும் நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். கிளம்புங்க. பை. பாய். பை. இந்த பாருங்க மாமா, +2 படிச்சு முடிச்சாச்சு. மேற்கொண்டு என்னால படிக்க முடியாது. இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க. ரேவதி, நான் சொல்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க கேளு. மாமா. என்னைக்கா இருந்தாலும் உன்னை கட்டிக்க போறது நான் தான். சின்ன வயசுல இருந்தே உனக்கு நான், எனக்கு நீன்னு உங்க அப்பா அம்மா, அதான் என் அக்காவும் மாமாவும் சொல்லி வளர்த்துட்டாங்க. அவங்க ஆசைப்படுற மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும். அதுதானே அவங்களுக்கும் சந்தோஷம். நீ நல்லா படிக்கிற பொண்ணு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற. இப்போ கல்யாணத்துக்காக +2 நிப்பாட்டிட்டா ஊர்க்காரங்க என்ன தப்பா பேசுவாங்க. சின்ன வயசுலேருந்து என்னோட ஆசை என்ன தெரியுமா? நீ பெரிய படிப்பு படிக்கணும். அதை பார்த்து நான் பெருமைப்படணும். என் பொண்டாட்டி படித்தவன் நான் 4 பேர்கிட்ட சொல்லணும். அப்போ தான் நமக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் அறிவுள்ள குழந்தைகளாக பிறக்கும். நீ மேலே படிக்கணும், வேலையில் சேரணும். மறுபடியும் படிப்பா? நான் தான் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டல, படிப்பெல்லாம் தேவையில்ல, விடுங்க மாமா. நான் சொல்கிறது கேளுமா. மாமா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். என் செல்லம்ல. சரி, நீங்க சொல்றதுக்காக போறேன். ஹலோ. ஐயோ சார். என்னப்பா ரமேஷ், அக்கா பொண்ணோட லவ்ஸா? இல்லை சார். லவ் பண்ணது போதும், அடுத்த ப்ரமோஷனுக்கு போங்க. கோடவுனுக்கு லாரி வந்திருக்கு, லோடு ஏத்தணும். உங்க அப்பா வர சொல்லு. சரிங்க சார். பார்த்துப்பா. சரி ரேவதி, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சரியா? ஹலோ, நான் தாங்க தேவிக்கு பேசுறேன். தெரியுதுமா, இது செல்போன் நம்பர் வராது. சொல்லுமா. ஒரு நிமிஷம். அந்த கன்சைன்மெண்ட்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியே சார். லாரி வந்துகிட்டு வெரி குட். சொல்லுமா. 4 மணிக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னல, மறந்துட்டீங்களா? அது அது வந்து என்ன எங்கே இருக்கிறேன்? பார்ட்டி ஃபோன் பண்ணாங்க சார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே அனுப்ப சொல்றாங்க சார். முடியாது. என்ன முடியாது? சாரி ஒன்றும் இல்லைம்மா, இது வேலை விஷயம். சொல்லுமா. இப்ப நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா? நான் கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். இரு. ரெகுலரா வர்ற பார்ட்டி சார், கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க சார். யாரா இருந்தாலும் நான் கேர் பண்ண மாட்டேன். நம்ம பேக் பண்ணது பேக் பண்ணதான். டபுள் வேலை எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது.
தேவகி ஒண்ணு பண்ண, நம்ம பக்கத்து வீட்டுல மதன் இருக்கான்ல, நான் அவனை உன்னை கோயிலுக்கு கூட்டு போக சொல்றேன். இந்த ஒரு வாட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டார்லிங். என் செல்ல டார்லிங். சரி, நான் போயிட்டு வரேன். சாமி கும்பிட வரல? உன்னதான். என்னாச்சு? சாமி, என்ன எப்ப பார்த்தாலும் ஏப்பமே விட்டுட்டு இருக்கீங்க? சங்கீதத்தை எப்ப கத்து கொடுப்பீல்? அசடு மாதிரி பேசிட்டு இருக்கேன், ஸ்ருதி சேர்த்துட்டு இருக்கேன்டா. ஓகே சாமி, எனக்கு இந்த பெரிய சிங்கர் மாதிரி பாடணும்னு ஆசை கிடையாது. இப்ப கொஞ்சம் பேர் பாடுற மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணா போதும். பாட்டு ஏதோ பாட்டு கத்துட்டு இருக்கப்பல போல. யோ, அந்த ஆளு பாட்டை எதுவும் கத்து தொலைச்சிட போறா அப்படியா? அப்புறம் எப்படி நாம கடைக்கு ஓனர் ஆகுறது? எனக்கு ஒரு சொல்லி கொடுக்க காப்பி சொல்லி தட்டுமே. பாஸுக்கு பித்தம், காப்பி ஒத்துக்காது. ஐயோ பாவம். அப்ப மின் சுருட்டி பியூர் வெஜிடேரியன். ஓ
நோ நான்வெஜ். கரகரப்பையா ராகம் கத்துக்கலாமா? நல்லா இருக்க தொண்டையா நாசமாக்க பாக்குறியா? என்ன சுத்தி ஞான சுனிமா இருக்குங்களா? நல்ல சாந்தி பிரியா, சண்முக பிரியா, அனுப்பிரியா? நீ வாய முறியா? இல்ல, பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிரியான்னு. விடுங்க. வாட் அபௌட் கல்யாணி? நோ கல்யாணி, ஒன்லி சங்கீதா. நாசமா போச்சு. ஆமா சாமி, இப்போதைக்கு கல்யாணி வேண்டாம், கல்யாணம் தான். அதுக்கு சங்கீதா தான் முக்கியம். இவெல்லாம் யாரு? நான் ஷாருக் கான், அவரு சல்மான் கான். இவன் பாக்கானா? ஐயோ டேய் சும்மா தலை இருடா. எழுத்து. சாமி, இவங்க இல்லைன்னா நான் இல்ல, எல்லாமே இவங்க தான். ஆமா சரி. எல்லாமே நாங்க தான். சொரத்த ஆரம்பிச்சிடலாமா? ஃபைனலா இந்த ராகத்தை ஆரம்பிச்சிருவோம். தோடி தோடா என்ன ஆரம்பத்துல பொம்பளை பேர சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாணி பிரியா தோடின்ட்டு தோடா அதுல இருந்து ஆரம்பிங்க. தோடிங்கிறது ஒரு ராகம். போடி போடா, தோடி தோடா. ஏன் தோட இருக்க கூடாது? அதுல இருந்து போங்க. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். முதல்ல சுரத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். சாரி சொல்லுங்க. திட்டுறது அவரு, சாரி சொல்றது உங்களையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? முடியலப்பா, வேண்டாம், அதுவும் வேண்டாம், வேற போயிடுவோம். நாக்குல தம்பியை போட நோக்கு சாவே வராதா? பார்த்து சாவு வராதான்ற நீ. அந்தால பத்தாண்ட சொன்னாரு, கவனிக்கலையா? எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது இல்லைங்க, அவர் பாடையில பாட்டு போட கூத்து போட போட்டீங்க. என்ன இவங்கிட்ட எல்லாம் பாட்டு கத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சங்கீதம் கத்துக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே பாஸ்? ஆள் இருக்கு பாஸ். சுத்தி போச்சு. தேவகி டார்லிங், தேவ் என்ன டார்லிங், கோவமா? சும்மா இருங்க. நான் உன் கூட கோயிலுக்கு வரலன்னு வருத்தமா? ஏதாவது பிரச்சனையா? என்னடா, என்னாச்சு? அவன் என்னங்க சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டானே தெரியல. ஏங்க குங்குமம் வச்சு விட்டது தப்பா? தப்பு இல்ல, ஆனா அவன் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. என்ன சொல்றீங்க? மதனுக்கு 9 வயசு இருக்கும். அவன் வயலின் பிளேயர் மட்டும் இல்ல, வாய் பேச்சு, வாய் பாடல், அப்படி ஒரு அமேசிங் டேலண்ட். இஸ் a great singer. அவன் பாடினா கேட்டுட்டே இருக்கலாம் போல. சரி கம பதனி சரோஜனாய சரோஜனாய ஊரி கருண கருணா கருண முஜகராய சேனா. இப்படி சங்கீதம் சந்தோஷமா இருந்த வீட்டுல யார் கண் பட்டுச்சோ தெரியல. கடவுளை நம்பி பாடுறவங்க மேல அந்த கடவுளுக்கே கருணை எல்லாம் போயிடுச்சு. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வாடா. அப்ப நீதான் மாட்டினீல, வேற வழியா இல்ல, போ. இப்ப நீதான். சரி, அவனை கட்டு. பாருங்க சரியா கட்டிருக்கான்னு. சரிதா, சரிதா, ரெடி. புடி 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 புடி. இந்த பக்கம்டா, இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் இருக்கு. ஏய், அங்க பள்ளம்டா. ஹாய் வதன். இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். அவன் கண்ணு முன்னாடி அவங்க அம்மா அப்பா இறந்த அதிர்ச்சியில அவனுக்கு வாய் பேச முடியாம போயிடுச்சு. அவங்க கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, சாமி காப்பாத்துவாரு, சாமி காப்பாத்துவாருன்னு. ஆனா அவங்க சாகரப்போ அந்த
அந்த சாமி அவங்கள காப்பாத்தல அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம். அந்த கோபத்துல தான் அவன் அப்படி பேசியிருக்கான். சாரிங்க, நான் கூட அவனை திமிர் பிடிச்சவன் தப்பா நினைச்சிட்டேன். அவனுக்குள்ள எப்படி ஒரு சோகமா? சுரேந்தர், அம்மா தேவகி, தேவகி. என்ன பாட்டி, என்னாச்சு? மதனை காணோமா, அதான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் சின்ன பையனா, இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போயிருப்பான், வந்துருவான் பாட்டி. அதுக்கு இல்லப்பா, என்னால முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன். என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். அதான் மனசு பதக்குது. இங்க சீக்கிரம் போய் தேடு. இல்ல அவன். சரிம்மா, நான் போறேன், பார்த்துட்டு வரேன். நான் கூட்டு வரேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை எங்கெல்லாம்டா நான் போய் தேடுறது? பாட்டியை ஏன்டா அப்படி அலைய வைக்கிற? பாட்டி, பெத்த புள்ளைய நீங்க மறந்துட்டீங்க. பெத்தவங்களை இவன் மறக்கல. இன்னைக்கு அவங்க நினைவு நாள். அதான் அவங்க இறந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். கண்ணு முன்னாடி நடந்த சம்பவமாச்சே, இவனால எப்படி மறக்க முடியும்? அதனாலதான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நியாயம் தானே? இட்ஸ் ஓகே, ஃபீல் பண்ணாத. கூட்டிட்டு போங்க. பாப்பா போலாம். போடா. இனிமே எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போப்பா. என்ன? ட்ரம்ஸ், இந்த காஸ்டியூம்ல என்ன பாக்குறக்கு பாப் சிங்கர் மாதிரி இல்ல? இல்ல, பஞ்சு முட்டை விற்கிற மாதிரி கூட இல்லடா. நானே அவன் ஆளக்கணும் கடுப்புல இருக்கேன்டா. பெரிய சிங்கம் சூர்யா நினப்பு தொப்ப மனுஷா. இவங்களுக்கு IPL 5 கோடி கேல எடுத்திருக்காங்க.
லஞ்ச் டைம்ல ஜாக்கிங் போற ஒரே குரூப் இவங்க தான்டா. மதன், நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். நைட்டு தான் நிறைய ரவுண்டு போயிருப்பீங்களே. இவங்க யாரு? நான் தான் பிபி. நான் ட்ரம்ஸ். நான் ஒரு டிஎஸ்பி. ஓ, ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? ஓ, பல்லுன்னு சொல்றவரா? ஓ, போலீஸ் தான். கை தூக்கிட்ட சுற்றாதீங்க. சாரி சார். மதன், அன்னைக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன்ல உங்ககிட்ட. அதுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சுடா. நாங்க கடைக்கு ஓனர் ஆகணும். கடையில இருக்க ஓனருக்கு நீ மியூசிக் சொல்லி கொடுக்கணுங்கிறான். ஓகே தானே? ஒரு மாசம் கத்து கொடுத்தா போதும். ஒரே மாசம். ஒரு மாசத்துல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம். மதன், நீ பண்ணி தர. வர நேரம் தான். அவரு சொல்ல மாட்டாரு, சொன்னா கண்டிப்பா செய்வாரு. அதோ 50% இருந்து ஆட்டி ஒரு சங்கீத கடல் குலுங்கி குலுங்கி வர்றத பார். என்ன மீட்டிங் பாஸ்? உங்களுக்கு மியூசிக் மாஸ்டர் ரெடி பண்ணிருக்கோம்னு சொன்னோம்ல. ஆமா பாஸ். ஓ, வாசிக்க வந்தவரா? வாசிக்க கத்து கொடுக்க வந்தவர் பாஸ். கடையில இருக்கிற பொருள் எல்லாம் ஏன் தெருவு தெருவா விக்கிறீங்கன்னு கேக்குறேன். சத்தமா அவர் கேட்கவே இல்லையே. அவர் தான் சத்தம் போட மாட்டாரு, நம்ம தான் ஃபில் பண்ணுவோம். அதாவது இவர் எனக்கு வயலின் கத்து கொடுக்க வந்தவர். ஆமா, நம்ம நல்லா வாசிப்பாரா? வாசிப்பாராவா? வயலின் எடுத்து வாசிச்சாரா அப்படியே வெறுத்து கொட்டும். வாசிக்கிறவங்களுக்கு தான். ஓஹோ, இந்த பாருங்க தம்பி, வேறு வர்ற எந்த விஷயத்தையும் எனக்கோ என் பரம்பரைக்கோ ஒத்துக்காத, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல 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 இல்ல. ஆகாது. என்னது இது ரகசியமா சொல்றாரு? அவருக்கு ஆகாதுங்கிறாருங்க. யார் இந்த ரிச் கேர்ள்ஸ்? என்ன ஆரம்பத்துல ஆப்பு கேக்குறான்? இன்னும் ஒரே வாரம் தான், 3 நிமிஷம் தான் கத்துக்க போறீங்க. உங்களையே பாக்குது பாஸ். ஆமாடா, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. ஆமா, அப்படியே ஒரு மூடோட பாருங்க. லவ் மூடோட பாருங்க. அப்படி பாஸ் பாஸ் வயித்து கொஞ்சம் இருக்குங்க. வீங்குதா? பின்னாடி வீங்குது பாஸ். இப்பதான் பாஸ் கொஞ்சம் குனிய குனிய. இது ஓகேவா? நல்லா எல் மாதிரி இருக்கீங்க பாஸ். இந்த மாதிரி எல்போ மாதிரி என்ன கவர் பண்ணிடலாமா? வர்றாங்கடா. வாங்க 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 வாங்க. உங்க மனசுல என்ன பார்த்து ஏதோ கேட்கணும்னு தோணுதில்ல? கேளுங்க கேளுங்க கேளுங்க. அங்கிள், அங்கிளா? குனிஜி என்ன அங்கிள் தேடிட்டு இருக்கீங்க? தொப்பையை கீழே விட்டுட்டாரு, தேடிக்கிட்டு இருக்காரு. போங்கம்மா. சரியான ஜோக்கர்டி. ஏடா எப்படி கெட்டு போயிட்டாங்க? பாடி கண்டிஷன் வீக்கா இருக்குல்ல. அவ்வளவு வீக்காவா இருக்கு? வீக்கா இருந்தா பரவாயில்ல, மாசமாவல இருக்கு. இப்போ என்ன பண்றது? பாடியை டெவலப் பண்ணணும் பாஸ். ஒரு 5000 கொடுங்க. டேய், என் பாடி டெவலப் பண்ணதுக்கு நீ எதுக்கு 5000 கேக்குற? பாஸ், சிக்கன் சாப்பிட்டிருக்கீங்க, மட்டன் சாப்பிட்டிருக்கீங்க, ஒரு வாத்துக்கறி, புறா, காடை, கௌதாரி, கொக்கு, காக்கா கறி, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காக்கா கறி தான் பாஸ் செட் ஆகும். 5000 கொடுங்க. எங்க ஹோட்டல் ஆண்டு விழாவில் ஒவ்வொரு வருஷமும் நல்ல கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கிறது வழக்கம். அந்த வகையில இந்த வருடம் ஒரு சிறந்த கப்பிள்ஸை தேர்ந்தெடுத்து எங்க எம்டி கையால பரிசு கொடுக்க போறோம். அந்த கப்பிள்ஸ் யாருன்னா, அந்த கப்பிள்ஸ் யாருன்னா நீங்க தான் மேடம். கங்க்ராட்ஸ். நிறுத்துங்க. நாங்க 2 பேரும் ஜோடியா? கேமரா ஆஃப் பண்ணுங்க. சொல்றேன்ல, உங்களுக்கு மேனர்ஸ் இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல உங்க 2 பேருக்கும் தான் பொருத்தமா இருந்துச்சு, அதான் உங்களை செலக்ட் பண்ணோம். யார் என்னன்னு தெரியாம நீங்களே அப்படி முடிவு பண்ணலாம்? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். வயசு வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதுக்காக புருஷன் பொண்டாட்டி இருக்க கூடாதா? எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். கோச்சிக்காதரா, எல்லாரும் பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியல, கேட்கணுங்க. ஏன் ஒரு ஆணு பெண்ணும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்தா புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கணுமா? லவர்ஸா தான் இருக்கணுமா? ஏன் அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், அக்கா தம்பியா கூட இருக்கலாம். எதுவுமே தெரியாம இவங்களா எப்படி டிசைட் பண்ணலாம்? தப்புங்க. Don't mistake me. I'm so sorry. This is my husband. வாங்க போலாம். ஜோடி மாறிடுச்சு. டீடைல்ஸ் பார்க்க மாட்டாங்களா?
அடுத்த ப்ரமோஷனுக்கு போங்க. ஊரு மெச்சுற மாதிரி இவங்க 2 பேரும் ஏழு பண்ணி வச்சு பார்க்கலாம்னு நினைச்சேன் சார். ஆனா என்ன அநியாயம் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். ஆயிரம் இருந்தாலும் அவன் கட்டிக்கு போற பொண்ணு, அவ படிக்கணும்னு தானே ஆசைப்பட்டா. அந்த புள்ள படிக்க போன இடத்துல வேற ஒருத்தனோட பழக ஆரம்பிச்சிட்டா. அவதான் அறிவு எடுத்தனமா பழகினான்னா அக்காக்காரியாவது பொறுப்பா இருந்து தம்பிக்காரனுக்கு முடிச்சு வச்சிருக்கானா? என்னப்பா இது, அக்கா பொண்ணை போய் கத்தியால குத்தி கொண்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவன் தானே காலேஜ்ல படிக்க வச்சான். படிக்க போன இடத்துல லவ் பண்ணிடுச்சு, அதுக்காக இவன் இப்படி பண்ணலாமா? சின்ன வயசுல இருந்து அந்த புள்ள மேல எவ்வளவு ஆசையா இருந்தான். அவன் நல்லதுக்கு தானே காலேஜ் காமிச்சான். அங்க போய் வேற ஒருத்தன் கூட பழக ஆரம்பிச்சா சும்மா விட்டுருவானா? அதுக்காக அவளை கொன்னுறதா? அநியாயமா இருக்கே. கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருந்தானா அவன் தப்பானவன். கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிட்டான்ல. இவன் செஞ்ச தப்பு இவனுக்கே வினையாயிடுச்சு. வலுக்கட்டாயமா காலேஜுக்கு அனுப்பி வச்சான்ல, அவ கை மாறிட்டா. அதான் இவனே அனுப்பி வச்ச மாதிரி இவன் தலையில இவனே மண்ணெள்ளி போட்டுக்கிட்டான். துக்கம் விசாரிக்க வந்திருக்கீங்களா, பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்களா? சும்மா இருங்கப்பா, ஆக வேண்டியது பாருங்கப்பா, போங்கப்பா.